ஹலோ விவாஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் +2 முடிச்சுட்டு இல்லை +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்காக ஸ்காலர்ஷிப் சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ, பிஇ, அதுக்கப்புறம் உயர்கல்விக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, பிடெக்காக இருக்கட்டும், இல்லை இது வந்து நீங்கள் நீட் எழுதி எக்ஸாம் டாக்டராக போக போகிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, உயர்கல்வியில் என்ன கோர்ஸ் எடுக்க போனாலுமே இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ஒரு ப்ரைவேட் நிறுவனம் சார்பாக வந்து உண்மையாக கொடுத்துட்டு வராங்க. லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து காலேஜ் உங்களுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவோ அந்த ஃபீஸை வந்து பே பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணக்கூடியவங்க வந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்து என்கொயரிக்காக, அதாவது விசாரிக்கிறதுக்காக கூட வராங்க. ஸோ உங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் உயர்கல்வி போயிட்டு நீங்கள் என்ன படித்தாலும் சரி, பேராமெடிக்கலாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக படிக்கட்டும், எது படித்தாலும் ஓகே தான், நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன ஒரு ரூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் படிச்சு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, +2ல் வந்து 480க்கு மேலேயும் 10th வந்து 380 மேலேயும் நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும், சரிங்களா? இப்படி மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த காலேஜ் எலிஜிபிள் தான். இவங்க ஹை மார்க்லாம் கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. 480ங்கிறது வந்து எல்லாருமே இப்போ எடுத்துறாங்க. அதுமாதிரி 10th 380ங்கிறது எல்லாருமே எடுத்துறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மார்க் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உயர்கல்வி நீங்கள் படிக்கிறா இருந்தால் மே 31க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே போகும், சரிங்களா? இந்த மாதிரி பேஜுக்குள்ளே தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாணவர்களுடைய டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களுடைய எஜுகேஷன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சான்றிதழ் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் 10th சர்டிஃபிகேட்டில் +2 சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் பாலினம் வந்து ஆனா பெண்ணாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கேட்குறாங்க, சரிங்களா? ரெண்டுமே நீங்கள் ஒரே நம்பர்னா ஒரே நம்பர் கொடுத்துக்கோங்க, இல்லை வேறுனா நீங்கள் வேறு நம்பர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டம் வந்து என்ன, திருநெல்வேலி வட்டம்னா திருநெல்வேலி வட்டம், அதிலே கார்பரேஷனாக முனிசிபலாக சொல்லி கேட்டிருக்காங்க, அது என்னவோ கொடுத்துக்கோங்க. உங்களுடைய வில்லேஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு, அப்புறம் வந்து ரூரலாக அர்பனாக கேட்டிருக்காங்க, நீங்கள் கிராமப்புறமா நகர்ப்புறமானு கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் குடிமை பொறுத்த வரைக்கும் இந்தியனாக தான் இருப்பீங்க, அது கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில், உங்கள் ஃபாதருடைய நேம் கேட்டிருக்காங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதரோடைய நேம், அவங்க உயிரோட இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்களா, அவங்களோட சேலரி, இப்போ நீங்கள் ஃபாதருக்கு உயிரோட இருக்காங்கன்னா ஃபாதரோட சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். மதர்னா மதர், அவங்களோட வேலை பார்த்து கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ மதருடைய நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபேமிலியில் எத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, நோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் நோ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க, இல்லை 1 lakhக்குள்ளே இருந்துச்சுன்னா இவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து அதிகபட்சம் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படி, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் +2 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள் வீட்டில் யாரும் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா கிராஜுவேஷன் வரைக்கும் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? எங்கள் வீட்டில் யாரும் இல்லைனாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா +1 +2 கொடுத்துக்கிறேன், சரிங்களா? அடுத்து வந்து கல்வி. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உண்மையான தகவல் கொடுங்க, ஏன்னா லாஸ்ட் இயரில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கும் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, ஒரு சில நேரங்களில் வந்து வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. இது உங்களுக்கு கையில் அமௌண்ட் தர மாட்டாங்க, உங்கள் காலேஜில் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு காலேஜிலே உங்களோட வந்து ஃபீஸை வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க, சரிங்களா? உங்களோட கையில் தரமாட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th நம்பர், ரோல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மார்க் எவ்வளோ எடுத்தீங்களோ அது கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்தீங்களோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா இல்லை எய்டரில் படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட் படிச்சிங்களா கேட்டிருக்காங்க. அவங்களே மென்ஷன் பண்ணதா கவர்மெண்ட் எய்டர் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதேமாதிரி ஸ்டேட் போர்டா இல்லை வந்து சிபிஎஸ்சி, நம்ம ஸ்டேட் போர்டாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் ரூரல் படிச்சிங்களா அர்பனில் படிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இயர், அப்புறம் நீங்கள் இப்போ என்ன படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, பேராமெடிக்கலா, நீட் எழுதிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதில் இருக்க என்ன கோர்ஸ்னாலுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இன்ஜினியரிங் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ +2 ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் +2 ஸ்கூல் வந்து என்ன எய்டரா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு என்ன போர்டில் படிச்சிருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரூரலாக அர்பனாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் +2 எப்போ முடித்தேன், நான் கட் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்தனால இன்ஜினியரிங் கட் ஆஃப் தனியாக கேட்குறாங்க.
இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 6 முதல் 12 அதுக்கப்புறம் 10 11 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் அரசு பள்ளியில் படிச்சிங்களா, அதாவது அரசு பள்ளியில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ஒருவேளை படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாத பட்சத்தில் நோ கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ வந்து நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா, மேக்ஸிமம் எஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வருமானு கேட்டிருக்காங்க. அதாவது அது ஒரு ரிசர்வேஷன் தனியாக வரும், அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவன் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளிகள்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரிஸ் என்னவோ எஸ் கொடுத்துட்டு அதுக்கான கேட்டகரிஸ் என்னவோ கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஐஐடி அதுக்கப்புறம் ஜேஇலாம் எழுதுனீங்களா, அதுக்கான பர்சன்டேஜ் எது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுமாதிரி நீட்டுமே வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிடுச்சு, எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வேளை பர்சன்டேஜ் இருந்துச்சு, நீங்கள் முன்னால் எழுதிருக்கீங்கன்னா அது எழுதின மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து குடும்பத்தோடைய மாத வருமானம் கேட்டாங்க சரிங்களா. குடும்பத்தோடைய மாத வருமானம்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன உண்டோ ஆவரேஜாக நீங்கள் என்ன உண்டோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் இருந்து 6000 9,000 இல்லைனா 13 17 இல்லை 17 அப்போ இந்த இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் டைமாக எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, அதாவது உங்களை தான் கேட்குறாங்க. யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்க வந்து பார்ட் டைமாக நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலி கேட்குறாங்க. இப்போ தான் அந்த பார்ட் டைம்னா நான் வந்து பேப்பர் போடலாம், யூடியூப் சேனல் வைக்கலாம், இதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலாம். என்ன பேப்பர் போடுறது வந்து ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதா வந்து நீங்கள் ஒரு ஹோமில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக கொடுத்துக்கோங்க சரிங்களா. நான் வெரிஃபைலாம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என்ன தகவலோ அது உண்மையாக இருந்தால் மட்டும் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் லெவலில் எதுவும் கலை விளையாட்டு விருது மாதிரி எதுவும் பெற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன மாதிரிலாம் ஸ்கூல் லெவல், டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, அப்புறம் சோனல், இந்த மாதிரி 4-5 பிடிக்கிறாங்க டிவிஷன் சொல்லிட்டு. நமக்கு வந்து ஸ்டேட் லெவலில் போயிருக்கேன் நான், சாரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன், அதுவுமே உண்மையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு எதனால் தேவை, ஏன் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கிட்டா எங்களுடைய பேரண்ட் வந்து எனக்கு அம்மா மட்டும்தான், வாப்பா கிடையாது, அப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அந்த ரீசன் நான் கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப நான் வந்து என்ன சொல்ல அதெல்லாம் எழுதலை. எனக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்டோடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா. எனக்கு ஃபாதரும் மதரும் யாரோ ஒரு ஆள் இல்லை, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதை நான் முன்னாலே அந்த டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன ரீசன், எதனால அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது? பொருளாதாரத்தை நீங்கள் பின்தங்கி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து 3 பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, என்னை படிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்னுடைய ஃபாதருடைய சேலரி இவ்வளோ தான், ஆல்ரெடி 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நான் படிக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது. என்ன ரீசனோ உண்மையான ரீசனை கொடுங்க சரிங்களா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 10th +2 மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து ஹோம் வீட்டோடைய முகப்பு பிக்சர் கேட்குறாங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய என்ன சொல்ல முகப்பில் நிற்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. என் ஃபேமிலியில் நானே, எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் 3 பேர் தான். சும்மா எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு சரிங்களா. இது வந்து உண்மையான ஸ்காலர்ஷிப் தான், அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய டீட்டெயில் வேறு யாரும் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாரும் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் தந்தாங்க, என்ன மாதிரியான உங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதை நான் கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன். யாரும் பண்ணியிருந்தா இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி தொடர்ச்சி ஸ்காலர்ஷிப் ரொம்ப நிறைய பாட்டுருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கலாம், நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேரும் அது இந்த இதை வந்து எந்த இதில் பார்த்தீங்க, அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எப்படி தெரியும், வெப்சைட் மூலமா தெரியுமா, சோசியல் மீடியா தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, அதுக்கப்புறம் டீச்சர் யாருன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சோசியல் மீடியா, இல்லை உங்களுக்கு டீச்சர் யாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ஒரு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் மூலியமாவோ, அல்லது வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து கூட வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எப்படிப்பா கிடைக்கும், அக்கௌண்ட்டுக்கு வருமா கேட்டால் அக்கௌண்ட்டுக்கு வராது. நீங்கள் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பில்லை வந்து அவங்க பே பண்ணிப்பாங்க. இந்த வெப்சைட்டில் இருந்து அவங்களுடைய என்ன சொல்ல ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து இது பண்ணிப்பாங்க சரிங்களா, உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து உண்மையான ஸ்காலர்ஷிப் தான். நீங்கள் வந்து 10th 350 +2 வந்து 480 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒன்லி அரசாங்க பள்ளியில் படித்தவங்க மட்டும்தான். எய்டரா நான் இது
எய்டட் ஸ்கூல்லையும் படித்தவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் எய்டட் ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு, +2 முடிச்ச பசங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்.